ஹாய். அதாவது இன்னைக்கு ஜூன் 25, 2025 ஜியோபிபி அண்ட் ஏடிஜிஎல். அதாவது ஜியோபிபினா ஒன்றும் இல்லை, ஜாயிண்ட் வென்ச்சர். எதோட ஜாயிண்ட் வென்ச்சர் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் ஆர்ஐஎல், ஸோ அப்புறம் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் பிபி. ஸோ ரெண்டோட ஜாயிண்ட் வென்ச்சர் தான் இந்த ஜியோபிபி. அது ஒன்றும் இல்லை, பெட்ரோல் பேங்க். ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரொவைட் பண்ணுறாங்களே, ஸோ அந்த பெட்ரோல் பேங்க். ஸோ இது ஒரு கம்பெனி. அப்புறம் இந்த ஏடிஜிஎல், அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, லீடிங் சிஎன்ஜி கேஸ் ப்ரொவைடர். ஸோ அந்த பம்ப் ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்களே இந்த கம்பெனி அதானியோடது. ஸோ இது அம்பானியோடது. இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான அக்ரிமெண்ட் தான் இன்றைக்கி சைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஜெயண்ட் தான், பிஸ்னஸ் மேக்னெட் தான். ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஜியோபிபி அந்த பெட்ரோல் பேங்க் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே அதானியோட கேஸ் ஸ்டேஷனும் நீங்கள் இருக்கும். ஸோ அங்கே அவைலபிலிட்டி இருக்கும். இப்போ அதே நீங்கள் ஏடிஜிஎல், அதாவது அதானியோட கேஸ் ஸ்டேஷன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே ரிலையன்ஸோட ஃபியூல்ஸ், அதாவது பெட்ரோல் அண்ட் டீசல் அங்கேயே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் ஃப்யூச்சரில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் அந்த ரிலையன்ஸோட பெட்ரோல் அண்ட் டீசல் தான் இருக்கும். நீங்கள் அதான் உங்கள் போனீங்கன்னா அங்கே சிஎன்ஜி மட்டும் தான் இருக்கும். இப்போ ரெண்டு இடத்துக்கு போனாலே ரெண்டுமே இருக்கும். ஸோ இது தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே தனித்தனியாக பிஸ்னஸ் பண்ணாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வேல தான் அந்த ஷேர் ப்ரைஸே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேருமே கம்பைன் பண்ணி பண்ணும்போது ஷேர் ப்ரைஸும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வேல தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண உடனே இந்த ஏடிஜிஎல், அதாவது அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட், ஸோ இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.36% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பக்கம் ஆர்ஏஎல், அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட், ஸோ அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவே நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ் தான். இனி ஃபர்தர் டேஸ்லேயும் இந்த பிஸ்னஸ்னால, இந்த அக்ரிமெண்ட்னால ஷேர் ப்ரைஸ் ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்.